சரி, அப்போ நாங்கள் என்ன பார்த்துக்கொண்டு இருந்தோம்? பொறுமுறை சமிப்பாடு பார்த்தோம். அதுக்கு பிறகு ரசாயன சமிப்பாடு பார்த்து கொண்டு இருந்தோம். அப்போ அதுக்கு முதல் நாங்கள் உதடுகள், இந்த வாயினுள் உணவு சமிப்பாடு உதவுகின்ற இந்த பகுதிகளை பார்த்துட்டு நாங்கள் ரசாயன சமிப்பாடை பார்ப்போம். அப்போ உதடுகள் என்ன செய்யும்? உணவை வாயினுள் வைத்திருப்பதற்கு உதவும். நாக்கு என்ன செய்யும்? உணவின் சுவையை உணர்வதற்கு சுவை அரம்புகள் அமைந்திருத்தல், உணவை விழுங்குவதற்கு இதுக்கு நாக்கு உதவும். பல் என்ன செய்யும்? உணவை சிறிய பதார்த்தங்களாக உடைப்பதற்கும் அரைப்பதற்கும் வெட்டுவதற்கும் உதவும். தொண்டையானது உணவு வழியாக செல்லும் ஒரு பொது பாதையே ஆகும். சரியா? தொண்டையானது உணவு வழியாக செல்லும் ஒரு பொது பாதை இது. அப்ப மூச்சு குழல் வாய் மூடி திறந்து மூடுவதால் உணவின் நீரும் உரிய பாதையின் வழியே செலுத்தப்படும் என்பதை அறிய முடியும். அப்ப இந்த களத்தின் வழியே உணவு சுற்றுச்சுரங்கள் மூலம் செல்லும் என்பதையும், அப்ப உணவு களத்தின் வழியே சுற்றுச்சுரங்கள் அசைவு மூலம் தான் செல்லும். சரியா? அதெல்லாம் நாங்கள் அங்கிட்டு பார்ப்போம். சரியா? அப்ப இந்த சிறுகுடல் 3 பகுதிகளை கொண்டது நாங்க சொல்லுவோமே. சரியா? அப்ப இதெல்லாம் உணவு சமிப்பாடு தொடர்பான பகுதிகளின் விஷயங்கள். சரியா? இதான் இன்னைக்கு பொறிமுறை சமிப்பாடு மற்றும் ரசாயன சமிப்பாடு. அப்ப இந்த பொறிமுறை சமிப்பாடு பற்றிய விளக்கம் இன்னைக்கு காணப்படுகின்றது. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பொறிமுறை சமிப்பாடு பார்த்துட்டோம். இப்ப ரசாயன சமிப்பாடு பார்த்தோம்டா. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன சொன்னேன்? எங்கட ரசாயன சமிப்பாடு 3 பகுதிகளில் நடைபெறும். என்ன? வாய், இன்னொன்று இரைப்பை, இன்னொன்று முன் சிறு குடல். அப்ப இந்த வாயில உமிழ்நீர் சுரப்பி சுரக்கப்படும். அதுல மியோசின் எனப்படும் ஒரு ரசாயன காணப்படும். அந்த ரசாயனத்தின் மூலமாக எங்களுக்கு உட்கொள்ற உணவை வாயில இரைப்பைக்கு லேசியா சுற்றுச்சுரங்கள் அசைவை கொண்ட களத்துல லேசியா வலிவி கீழே கொண்டு போயிட்டு போடுறதுக்கு ஒரு ரசாயனம் தான் இது. சரியா? அடுத்தது நாங்க என்ன பார்த்தோம்? உமிழ்நீர் சுரப்பில காணப்படுகின்ற தைலின் அல்லது அமிலேசு எனப்படும் ஒரு ரசாயனம். இது மாப்பொருள் உணவுகளை, அதாவது பல்சக்கரைட்டு உணவை, இது மாப்பொருள் உணவை மட்டும்தான் சமிப்பாடு அடைய உதவி செய்யும். சரியா? அப்ப இது என்ன செய்யும்? மாப்பொருள் உணவு, அதாவது நாங்க மாப்பொருள் கார்போஹைட்ரேட் அடங்கிய உணவை நாங்க இப்போ உட்கொண்டோம் வச்சுக்கோங்க. அதை என்ன செய்யும்? இருசக்கரைட்டாக மாற்றி தைலின் அல்லது அமிலேசு கார ஊடகத்தினூடாக மாப்பொருள் உணவை சமிப்பாடு அடைய செய்கின்றது. அப்ப இது என்ன செய்யும்? இருசக்கரைட்டாக மாற்றி இது தைலின் அல்லது அமிலேசு இது கார ஊடகம். இது கார ஊடகம் என்ன செய்யும்? எப்போதுமே மாப்பொருள் சமிப்பாடு மட்டும்தான் சமிப்பாடு அடையும். அப்ப இந்த கார ஊடகத்தினூடாக சமிப்பாடு அடைய செய்யுது. அப்ப மறுபடியும் இந்த சாப்பாடு இரைப்பைக்கு சேரும். எப்படி? சுற்றுச்சுரங்கள் அசைவை தாண்டி களத்தினூடாக இரைப்பைக்கு சேரும். மியூசின் எனப்படும் இது மூலியமா சேரும். சரியா? அப்ப அந்த இரைப்பைக்கு இரைப்பையில 3 சாறுகள் சுரக்கப்படும். சாறுகள் சுரக்கப்படும். இரைப்பையில இரைப்பை சாறு சுரக்கப்படும். அப்ப அந்த இரைப்பை சாறுல சில நொதியங்கள் சுரக்கின்றது, சில நொதியங்கள் காணப்படுகின்றது. ஹைட்ரோகுளோரிக் அமிலம், HCl அது. சரியா? அடுத்து பெப்சின், அப்புறம் ரெனின், அப்புறம் திருச்சின், அப்புறம் அமிலேசு. இந்த மாதிரி நொதியங்கள் இந்த இரைப்பை சாறுல சுரக்கப்படும். அப்புறம் அடுத்தது மறுபடியும் அந்த உணவு முன் சிறுகுடல்ல அடையும். முன் சிறுகுடல்ல 3 கான்கள் காணப்படும். என்ன கான்கள்? 3 கான்கள் காணப்படும். அந்த கான்கள் என்ன செய்யும்? சதையக்கான். அந்த கான்கள் என்ன செய்யும்? அந்த கான்கள் என்னதுன்னு பார்த்தா சதையக்கான், பித்தக்கான், குடற்கான். இது எங்க? முன் சிறுகுடல்ல 3 கான்கள் காணப்படும். சதையக்கான், பித்தக்கான், குடற்கான். அப்ப இந்த 3 கான்களும் 3 சுரப்புகளை சுரக்கும். சரியா? அப்ப அவை சுரக்கும் சுரப்பிகள் பொதுவாக முச்சாறு எனப்படும். பொதுவாக இந்த 3 சுரப்பிகளை நாங்க எப்படி சொல்லுவோம்? முச்சாறு என்று சொல்லுவோம். சரியா? ஓகே. அப்ப இத இவை சதையச்சாறு சுரக்கும் நொதியம். அப்ப இதுல நாங்க என்னென்ன சொன்னோம்? முச்சாறு, அதாவது குடற்கான், பித்தக்கான், சதையக்கான் சொன்னோம் தானே. அப்ப இந்த 3மே 3 சாறு சுரக்கும். குடற்சாறு, பித்தச்சாறு, சதையச்சாறு.
அப்ப இந்த 3 சார்ல இந்த சதைச்சாறு என்ன செய்யும்? சதைய அமிலேசு சதைய இலிபேசு என்பற்ற என்னும் நொதியத்தை சுரக்கும். சரியா? அதுக்கு பிறகு பித்தச்சாறுல நொதியம் ஒன்றே காணப்படாது. எந்த நொதியத்தையும் அது சுரக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தது குடச்சாறுல குடட் இலிபேசும் குடட் அமிலேசும் சுரக்கப்படும். அப்ப இந்த ரசாயன நொதியங்களின் மூலம் சமிபாடு அடைவது இதர உதவியோட சமிபாடு அடைகிறது யாரு? ரசாயன சமிபாடு என கருதப்படுகின்றது. இவ்வளவுதான் நாங்க இதுவரைக்கும் உள்ள விளக்கம். இதுவரைக்கும் சரியா? அதுக்கு பிறகுதான் நாங்க வந்து இடிங்க உணவு கால்வாயில் செல்லும் விதம் தான் இது. சரியா? இன்னைக்கு பொறிமுறை சமிபாடு ரசாயன சமிபாடோட நாங்க முடிக்கிறோம். சரியா? இதோட ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு அதில் 2 வகைகள் தான் பொறிமுறையும் ரசாயனமும். அதுக்கு பிறகு இது உணவு கால்வாயில் உணவு எப்படி செல்லும்ன்ற விதம் தான் இன்னைக்கு தரப்பட்டிருக்குது ஒவ்வொரு இது மூலியமா. அதையும் நான் தருவேன். அதுக்கு முதல் உணவு சமன்பாட்டின் மூலம் தோன்றிய சிறிய மூலக்கூறுகள் திரவ நிலையில் காணப்படுகின்ற குருதி திரவ வளையத்தினுள் அகத்துறிஞ்சப்படுவது உணவு அகத்துறிஞ்சல் எனப்படும். அப்ப அடுத்தது என்னன்னா நாங்கள் சொல்றோம், உணவு அகத்துறிஞ்சல் என்றால் என்னன்னு கேட்டா, உணவு சமன்பாட்டின் மூலம் சிறிய மூலக்கூறுகள் தோன்றுவான். சரியா? சிறிய மூலக்கூறுகள் உணவு சமன்பாடு நடைபெறுவதால சிறிய மூலக்கூறுகள் என்ன நிலையில உருவாகும்? திரவ நிலையில காணப்படுவான். அது என்ன செய்யும்? குருதி திரவ வளையத்தினுள் அகத்துறிஞ்சப்படும். குருதி திரவ வளையத்தினால அகத்துறிஞ்சப்படும். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் உணவு அகத்துறிஞ்சல் எனப்படும். சரியா? இது பெரும்பாலும் எங்க நடைபெறும்? சிறுகுடல்ல நடைபெறும். அதை பத்தி தான் பார்க்க போறோம் விரிவா. அப்ப உணவு கால்வாயினுள் உணவு செல்லும் விதம். அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வாயை பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து இங்க பாருங்க போட்டிக்குது உணவு வாய் தொண்டை அப்புறம் களத்துக்கு போறாங்க. சரியா? அப்ப நாங்க வாயை பத்தி பார்க்க போனா ஃபர்ஸ்ட்டுக்கு பொறிமுறை சமிபாடு ஆரம்பமாகும். இங்க பொறிமுறை சமிபாடு நான் சொன்னேன், வெட்டும் பல் வேட்டைப்பல் இதெல்லாம் அங்க நடக்கும். சரியா? பொறிமுறை சமிபாடு நடக்கும். அதுக்கு பிறகு உமிழ்நீர் உணவு சீதம் ஆகியன காரணமாக உணவு ஈரமாக மசகிடப்பட்டு ஐதரசன் கார்பனேட் மூலம் pH பெருமானத்தை கால நிலைமையை வைத்து அமிலேசு நொதியத்தின் தொழிற்பாட்டுக்கு தேவையான நிபந்தனைகளை வழங்குதல். அப்ப என்னவா? உமிழ்நீர் உணவு சீதம் அதன் மூலமாக என்ன செய்யும்? உணவு வந்து ஈரமா மசகிடப்படுமா. அது ஹைட்ரஜன் கார்பனேட் மூலம் pH பெருமானத்தை அதாவது கார நிலைமையா வைத்து அமிலேசு நொதியத்தின் தொழிற்பாட்டுக்கு தேவையான நிபந்தனைகளை வழங்குவோம். இதுக்கு பிறகு உணவு என்ன செய்யும்? சிறிய உருளை வடிவ களி போன்று களிய மாதிரி சிறிய உருளை வடிவக்கு மாறி போன்ற தன்மையை பெற்று விழுங்கும். என்ன செய்யும்? நாக்கு உணவை விழுங்க செய்யும். அந்த பொறிமுறை சமன்பாட்டில் இது உள்ளடங்கும். சரியா? விழுங்கும். அப்ப இது நேரம் எங்க வந்து புழும்? களம். எங்க வந்து புழும்? களம். அப்ப இந்த களத்துல என்ன நடக்கும்டா, இங்கு சுற்றுச்சுருங்கல் அசைவு அல்லது செயற்பாடு சுற்றுச்சுருங்கல் செயற்பாடு மூலம் உணவு இரைப்பையை வந்தடையும். அப்ப இந்த சுற்றுச்சுருங்கல் அசைவால உணவு என்ன செய்யும்? இரைப்பைய வந்தடையும். சுற்றுச்சுருங்கல் அசைவுண்டா களத்துல 2 தசைகள் காணப்படும். எங்கட இந்த களத்தில் 2 தசைகள் காணப்படும். களம்டா இதுல 2 தசைகள் காணப்படும். அதுல ஒன்று வந்து வட்ட தசை, வட்டமாக இருக்கக்கூடிய தசை. சரியா? இன்னொன்று வந்து நீல தசை, நீளமாக இருக்கக்கூடிய தசை. சரியா? இவற்றின் செயற்பாடு இது 2ஐயும் சேர்ந்து என்னமோ ஒரு செயற்பாடு செய்யும். அந்த செயற்பாடு தான் நாங்க சொல்றேன் சுற்றுச்சுருங்கல் அசைவு. அப்ப இந்த சுற்றுச்சுருங்கல் அசைவு அல்லது செயற்பாடு மூலம் உணவு வந்து இரைப்பைய வந்தடைறது தான் இந்த காலத்துல நடக்கும். அடுத்தது இரைப்பை. இந்த ஒரு பெரிய ப்ராசஸ் பார்ப்போம் என்னன்னு. அப்ப இரைப்பை பாட்டுக்கு போவோமே ஃபர்ஸ்ட்டுக்கு.
முதல்ல இன்னைக்கு பார்த்துட்டு எங்கள்ட டிஸ்கிரிப்ஷனுக்கு போவோம் சரியா. அப்போ இந்த இறைப்பையில் என்ன நடக்கும்டா, இறைப்பையை புறத்தே இருந்து நோக்கும் போது, புறத்தே இருந்த நாங்கள் அதை பார்க்கும்போது அது ஜே வடிவமான ஒரு பை போன்ற அமைப்பாகும். என்ன வடிவம்? ஜே வடிவம். இப்படி ஒரு ஜே வடிவமா தான் இந்த இது இருக்கும். என்ன இருக்கும்? இந்த இறைப்பை இருக்கும் இப்படி சரியா. இப்படித்தானே நாங்க முதல் கண்டோம். அப்ப இந்த ஜே வடிவமான ஒரு பை மாதிரி இருக்குமா. அப்ப அண்மை அந்தம் களத்துடன் சேய்மை அந்த முன் சிறு குழலும் இணையும். களம் இறைப்பையுடன் திறக்கும் இடத்தில் இதயத்துக்கு அருகே இதயவாக சுருக்கியும் முன் சிறு குழலுடன் திறக்கும் இடத்தில் குழல் வாய் சுருக்கியும் அமைந்துள்ளன. இறைப்பையில் வயிற்றுக்குழி, அடிக்குழி குடல், குடல்வாய் பிரதேசம் என 4 பகுதிகள் இனங்காணலாம். இப்ப இறைப்பை சுரப்பிகள் மூலம் சீதம், ஓமோன், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உணவுப்படுத்துவீங்களா என சுரக்கப்படும். இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாங்க இறைப்பையில சுரக்கப்படும், இறைப்பை சாறு சுரக்கப்படும். எங்களுக்கு தெரியும் தானே, அது இறைப்பை சாறு சுரக்கப்படும். அந்த இறைப்பை சாறுல என்ன சுரக்கும்? சில நொதியங்கள் சுரக்கப்படும். சில ஓகே சில நொதியங்கள் சுரக்கப்படும். அது என்ன நொதியம்? HCl அமிலம், பெப்சின், ரெனின், அடுத்தது திருச்சின், அடுத்தது இறைப்பை அமிலேசு. சரியா, இது 5மே இன்னைக்கு சுரக்கப்படும். 1 2 4 5 இது 5ஆல தான் இது 5 நொதியங்களால தான் இது சுரக்கப்படும் இங்க. அப்ப இந்த இறைப்பை சாற்றில் அடையுள்ள இந்த HCl, பெப்சின், ரெனின் என்னது? HCl, பெப்சின், ரெனின் ஆகியவை இறைப்பை சுவருக்கு சேதம் விளைவிக்கத்தக்கதாகையால் இப்ப இந்த இது 3ம் என்ன செய்யும்? இறைப்பையிட சுவரிக்கு தானே. இந்த இறைப்பையிட சுவரிக்கு தானே, இந்த சுவருக்கு வந்து இது சேதம் விளைவிக்கும். இந்த சேதம் விளைவிக்கிறனால இறைப்பை சுவரினால் சுரக்கப்படும் சீதம், இந்த இறைப்பை சுவரில் சீதம் எனப்படும் சீதம் ஒன்று சுரக்கப்படும். அது வந்து இறைப்பை சுவரின் மீது மறைப்பு போன்ற செயற்பட்டு இரசாயன பதார்த்தங்கள் காரணமாக இறைப்பை சுரப்புக்கு சேதம் விளைவதை தடுக்கும். அப்ப இந்த இறைப்பை சுரப்பைக்கு இந்த HCl, பெப்சின், ரெனின் மூலமா சேதம் விளைவிக்கப்படும். அப்ப இதுல காணப்படுகின்ற அந்த சீதம் சுரக்கப்படுகின்ற அந்த சீதம், சுவரில் சுரக்கப்படுகின்ற சீதம் மூலம் இதில் ஒரு மறைப்பு போன்று ஒன்று செயற்பட்டு அந்த ரசாயன பதார்த்தங்களால இறைப்பை சுவருக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை இது வந்து தடுக்க செய்கின்றது. அதுக்கப்புறம் இங்க வந்து புரத சமிபாடு நடைபெறும். என்ன சமிபாடு? இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க சரியா. இதெல்லாம் ஷார்ட் நோட்ஸ்.
புரத சமன்பாடு நடைபெறும். சரியா? அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? இதிலும் பொறிமுறை சமன்பாடு நடைபெறும். அதுக்கு பிறகு இங்கே பொறிமுறை சமன்பாடு வந்து நடைபெறும். இங்கேயும் பொறிமுறை சமன்பாடு நடைபெறும். சரியா? புரத சமன்பாடும் பொறிமுறை சமன்பாடும் நடைபெறும். அப்ப இந்த இரைப்பை சுவரின் சுற்றுச்சுரங்கள் அசைவின் மூலம் பொறிமுறையில் உணவு கலக்கப்பட்டு உணவு திரளைகளாக உருவாகும். இந்த இரைப்பை சுவர் இதுதானே. இந்த இரைப்பை சுவரில் வந்து என்ன நடக்கும்? இந்த சுற்றுச்சுரங்கள் இதுலயும் ஒரு சுற்றுச்சுரங்கள் அசைவு இருக்குது. இப்போ இந்த சுற்றுச்சுரங்கள் அசைவால இந்த பொறிமுறை உணவு வந்து கலக்கப்பட்டு பொறிமுறை உணவு வந்து கலக்கப்பட்டு உணவு திரளியாக உருவாகும். அப்போ இது நொதியங்களோட மேலும் கலக்கப்பட்டு ரசாயன சமன்பாடு அடைஞ்சு 1-2 மணித்தியாலம். எவ்வளவு நேரம்? 1-2 மணித்தியாலத்துக்கு போற உணவு கெட்டியான சரியா? அப்புறம் 1-2 மணித்தியாலம் பின்னர் உணவு கெட்டியான திரவமாக மாறும். எப்படி மாறும்? ஒரு கட்டியான திரவமாக மாறும். அதுக்கப்புறம் உணவு இரைப்பைக்குள் நுழைந்ததும் உணவு வந்து இரைப்பைக்குள்ள நுழைந்ததும் இரைப்பை வாய் என்ன செய்யும்? மூடிக்கொண்டு குடல்வாய் இரைப்பையும் குடல்வாயும் இறுக்கி மூடிக்கொள்ளும். அப்புறம் அந்த சமன்பாடு நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் குடல்வாய் இறுக்கி திறக்கப்படுவதனால் உணவு என்ன செய்யும்? முன் சிறுகுடலை வந்து அடையும். அதுக்கு பிறகு இப்ப நாங்க முன் சிறுகுடலை பார்ப்போம். ஓகே, முன் சிறுகுடலை பார்த்துட்டு சிறுகுடலுக்கு போவோம். ஓகேவா? அப்ப முன் சிறுகுடலின் மத்திய பகுதிக்கு பித்தப்பையிலும் சதையிலும் இருந்து வரும் அப்ப இந்த முன் சிறுகுடல் முன் இதுக்கு போனோன்னா முன் சிறுகுடலுக்கு போனோன்னா மத்திய பித்தப்பையிலும் சதையிலும் இருந்து வரும்போது ஈரல் சதைக்கான முன் சிறுகுடலின் நடுப்பகுதியில் திறக்கும். அப்ப சுருட்குடல் சிறுகுடலின் சடைமுலைகள் அமைந்துள்ளன. அப்ப இந்த சமன்பாடடைந்த உணவு வந்து சடைமுலைகளினால் அகத்துறிஞ்சப்படும். அதுக்கு பிறகு பெருங்குடல் சிறுகுடல். அப்ப நாங்க இதை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து முன் சிறுகுடல்ல எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா பார்த்துருவோம். அப்ப இந்த இங்கு 3 சாறுகள் காணப்படுகிறது. இந்த முன் சிறுகுடல்ல என்ன சாறுகள் காணப்படுது? 3 சாறுகள். இந்த பிரதான 3 சாறுகள் காணப்படுகின்றது. என்ன சாறு? அப்ப இது டோட்டலா சிறுகுடல் தானே. சிறுகுடல் தான் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுது. சரியா? இந்த சிறுகுடல் வந்து 3 பகுதிகளாக பிரிக்கப்படுது. ஒன்று முன் சிறுகுடல், இன்னொன்று இறை சிறுகுடல், இன்னொன்று சிறுகுடல், அப்படியே பிரிக்கப்படுது. அதுலதான் நாங்க ஒவ்வொரு பார்ட்ஸா பார்க்கிறோம். அப்ப இந்த முன் சிறுகுடல்ல 3 சாறுகள் காணப்படும். என்ன சாறுகள்? சொன்னவாய் சதையச்சாறு, பித்தச்சாறு, குடற்சாறு. அப்ப இந்த பித்தச்சாறு பார்க்க போனா இது கொழுப்பு கோலங்கள். கொழுப்பு கோலங்களை சிறிய கொழுப்பு
ஓகே. அப்ப கொழுப்பு கோலங்கள் தானே இந்த கொழுப்பு இந்த இது வந்து பித்தச்சாறுனா நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த கொழுப்பு கோலங்கள் வந்து சிறிய கொழுப்பு கோலங்களா பெருசு பெருசா காணப்படுகின்றது. கொழுப்பு கோலம் வந்து சிறிய கொழுப்பு கோலங்களாக சிறிய கொழுப்பு கோலங்களாக உருவாகின்றது. இது யாரால நடக்குது? இது இந்த பித்தச்சாரோட தாக்கம் புழியறதுனால நடக்குது. அப்ப இது வந்து கொழுப்பு குழம்பாக்கம் எனப்படும். அப்ப கொழுப்பு குழம்பாக்கம் என்றால் என்னன்னு கேட்டா, பெரிய கொழுப்பு கோலங்களை வந்து சிறிய கொழுப்பு கோலங்களாக மாற்றி அமைக்குது இல்லாட்டி உருவாகின்றதே கொழுப்பு குழம்பாக்கம் எனப்படும். இது வந்து பித்தச்சாறுல நடைபெறும். அடுத்தது வந்து சதையச்சாறு. சதைய அமிலேசு, சதைய இலிப்பேசு போன்ற நொதியங்கள் சுரக்கப்படுகின்றது. குடற்சாறும் அப்படித்தான். குடட் அமிலேசு அல்லது குடட் இலிப்பேசு, சுக்ரோஸ், இதுல வந்து சுக்ரோஸ், மோல்டோஸ், லாக்டோஸ் போன்ற நொதியங்கள் இங்கு காணப்படுகின்றன. இவ்வளவுதான் நாங்க வந்து முன் சிறுகுடலில் காணப்படுகின்றவை. சரியா? அதுக்கு பிறகு சிறுகுடலுக்கு நாங்க போனோம்டா அதுல குடற்சாறு சுரப்பதன் மூலம் உணவு சமன்பாடு அடையும். இங்க வந்து என்ன சாறு? குடற்சாறு சுரப்பதனால உணவு என்ன செய்யும்? சமன்பாடு அடையும். அதோட இந்த சிறுகுடலில் உள்ள குருதி மயிர்துளை குழாய்கள் மூலம் போசனை அகத்துறிஞ்சப்படும். கடைசியா எல்லா சமன்பாடும் நடந்து முடிஞ்ச பிறகு இங்க வரக்கூடிய அந்த போசனை இது இருக்குதானே, அந்த பதார்த்தங்கள் வந்து என்ன செய்யும்? இங்க காணப்படுகின்ற சிறுகுடல்ல காணப்படுகின்ற குருதி மயிர்துளை குழாய்கள் மூலம் அகத்துறிஞ்சப்படும். அதுக்கு ஒரு நேரடியா நாங்க பெருங்குடலுக்கு வரலாம். சரியா? அப்ப நாங்க பெருங்குடலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து விட்டமின், கனியுப்பு போன்ற போசனை கூறுகள் அகத்துறிஞ்சப்படும். எப்படி? இந்த குருதி மயிர்துளை குழாய்கள் மாதிரி இங்க வந்து பெருங்குடல்லையும் விட்டமின், இப்ப நாங்க சமன்பாடடைய சேர்ந்து வந்த அந்த பொருள்ல இருந்து எங்களுக்கான விட்டமின் என்ன, கனியுப்பு, கனியுப்பு போன்ற போசனை கூறுகள் வந்து அகத்துறிஞ்சப்படும். அதோட நீரை பெருங்குடல்ல அடுத்தது வந்து நீர் அது அகத்துறிஞ்சப்படும். அடுத்தது வந்து நார் பொருட்களை அகத்துறிஞ்சல். என்ன பொருட்கள்? நார் பொருட்களும் இன்னைக்கு அகத்துறிஞ்சப்படும். 1 2 3. ஓகே. அடுத்தது வந்து நுண்ணுயிர் கொல்லியாக இது செயற்படும். என்ன கொல்லியாக? நுண்ணுயிர் கொல்லியாக. ஏதம் சரியா? அதுக்கு பிறகு இங்க வந்து மருந்து பொருட்களும் இங்க தான் அகத்துறிஞ்சப்படும். மருந்து பொருட்களும் இங்கே தான் அகத்துறிஞ்சப்படும். அதுக்கு அடுத்தது பெருங்குடலில் காணப்படுகின்ற பாக்டீரியாக்கள் விட்டமின் A, K, B போன்றவைகள் உற்பத்தி செய்து அகத்துறிஞ்சப்படும். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து நாங்க நேரா நேர்குடலுக்கு வந்துடலாம்.
அப்ப இங்க வந்து கழிவுகள் என்ன செய்யும்? நேர்குழல் இதெல்லாம் அகற்றுப்பட்டுட்டு மீதியாக எஞ்சப்படுறது என்னது? கழிவுகள். இந்த கழிவுகள் என்ன செய்யும்? நேர்குழல்ல சேமிக்கப்பட்டு நேரம் பார்த்து அந்த கழிவு மலமாக வெளியேற்றப்படும். நேரம் பார்த்து சரியான நேரத்துக்கு மலமாக வெளியேற்றப்படும். சரியா? இங்கதான் ஸ்டோர் ஆகும் கழிவுகள். அவ்வளவுதான். இதுதான் உணவு கால்வாயின் உணவு செல்லும் விதம். இப்ப சமிபாடு என்ன செய்யும்? 3 வகையாக பிரிக்கப்படுகின்றது. மாப்பொருள் சமிபாடு, புரத சமிபாடு, கொழுப்பு சமிபாடு. சரியா? அப்ப இங்க வந்து முதல்ல நாங்க வந்து கார்போஹைட்ரேட் சமிபாடை பார்ப்போம். சரியா? அதாவது மாப்பொருள் சமிபாடு. இதுல வந்து நாங்க உட்கொண்ட உணவு தானே, அது வாய்க்குள்ளில் இடப்பட்ட பல்சர்க்கரைட்டு உணவானது உமிழ்நீரில் உள்ள தயலின் அல்லது அமிலேசு நொதியத்துடன் தாக்கம் புரிந்து இரு சர்க்கரைட்டுகளாக மாற்றமடைந்து அவ்விருசக்கரைட்டு மோல்டோஸ் எனப்படும். மாப்பொருள் கார ஊடகத்தில் மாத்திரமே சமிபாடு அடையும். இதன் சமிபாடு சூத்திரம் பின்வருமாக தரப்படுகின்றது. சரியா? அப்ப இது பொதுவாக வந்து என்ன, இது வந்து கார ஊடகம். மாப்பொருள் வந்து கார ஊடகத்துல மட்டும்தான் சமிபாடு அடையும். அப்ப நாங்க உட்கொண்ட பல்சர்க்கரைட்டு உணவு என்ன செய்யும்? உமிழ்நீர் உள்ள தைலின் அல்லது அமிலேசு நொதியத்துடன் தாக்கம் புரிஞ்சு இரு சர்க்கரைட்டாக மாற்றப்படும். அதுக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? மோல்டோஸ். மோல்டோஸ். அப்ப இது என்ன செய்யும்? எதால வரும்? இது பல்சர்க்கரைட்டு பல்சர்க்கரைட் என்ன செய்யும்? உமிழ்நீர் சுரப்பி அதில் உள்ள தயலின் அல்லது அமிலேசோட தாக்கம் புரிஞ்சு அதுக்கு கீழே நீரோட தாக்கம் புரிஞ்சு அது வந்து மோல்டோஸா மாறும். இதுதான் இதுல அமைப்பு சூத்திரம். சரியா? அப்புறம் அந்த மோல்டோஸ் உணவு இரைப்பையை அடைந்து HCl அமிலத்தை சுரக்கும். இரைப்பை வந்து அமில ஊடகம். அதனால அங்கனைக்கு உமிழ்நீரில் உள்ள அமிலேசின் செயற்பாடு தடை செய்யப்படும். அது அமில ஊடகம்னால சமிபாடு தடை செய்யப்படும். அப்ப இந்த மோல்டோஸ் உணவு என்ன செய்யும்? முன் சிறுகுடலை வந்தடைஞ்சு அங்க பித்தச்சாறு, குடற்சாறு, சதைச்சாறு என சுரக்கப்படுகின்ற நொதியங்கள் மூலம் அல்ல சதைச்சாறுனூடாகவும் பித்தச்சாரும் கார ஊடகத்தை உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு நொதியம். அதனால அந்த சதைச்சாறு என்ன செய்யும்? சதைய அமிலேசு நொதியம் சுரக்கப்பட்டு சதைச்சாற்றில் உள்ள சதிய அமிலேசு நொதியம் சுரக்கப்பட்டு மோல்டோஸோட தாக்கம் புரிந்து இரு சர்க்கரைட்ல இருந்து ஒரு சர்க்கரைட்டாக மாறும். அப்ப அந்த ஒரு சர்க்கரைட்டு என்ன செய்யும்? முன்சிறுகுடல்ல காணப்படுகின்ற சடைமுலைகளில் உள்ள குருதி மயிர்துளை குழாய்கள் மூலம் ஒரு சர்க்கரைட்டு அகத்துறிஞ்சப்பட்டு மீதி காணப்படும் ஒரு சர்க்கரைட்டு என்ன செய்யும்? கிளைகோஜனாக மாற்றப்பட்டு ஈரலையும் தசை இலையங்களையும் சேமிக்கப்படும். அப்ப அந்த சேமிக்கப்பட்ட அந்த கிளைகோஜன் என்ன செய்யும்? உடம்பு நோய்க்கு அகப்பட்டு விட்டால் அக்கிளைகோஜன் என்ன செய்யும்? ஒரு சர்க்கரைட் அதாவது குளுக்கோஸாக மாறி உடற்சக்திக்கு தேவைப்படும். சரியா? இவ்வளவுதான். இப்போ முதல்ல மாப்பொருள் சமிபாடு என்ன? நாங்க உட்கொண்ட பல்சர்க்கரைட் உணவு என்ன செய்யும்? உமிழ்நீரில் உள்ள தைலின் அல்லது அமிலேசு நொதியத்தோட தாக்கம் புரிஞ்சு இரு சர்க்கரைட்டாக மாறும். அதுக்கு பிறகு அந்த மோல்டோஸ் உணவு என்ன செய்யும்? இரைப்பையை வந்தடையும். அப்ப அந்த இரைப்பையை வந்தடைஞ்ச இரைப்பையில HCl அமிலம் சரியா?
அப்ப அந்த HCl அமிலத்தை இரைப்பை சுரக்குகின்றது. அப்ப HCl அமிலத்தை இரைப்பை சுரக்கிறது. அப்ப அந்த அமில ஊடகமானது அது அமில ஊடகம் தானே. அப்ப அவனுக்கு உமிழ்நீரில் உள்ள அமிலேசு செயற்பாடு தடை பெறும். அதனால சமன்பாடு செயற்பாடு அவனை தடை பெறனால மோல்டோஸ் உணவு என்ன செய்யும், சிறுகுடலை வந்தடையும். அப்புறம் அப்ப முன் சிறுகுடல்ல காணப்படுகின்ற இந்த சதையச்சாறு பித்தச்சாறு குடற்சாறுல சதையச்சாரும் பித்தச்சாரும் கார ஊடகத்தை உற்பத்தி செய்யும் ஒரு ஊடகமாகும். அப்ப அந்த சமன்பாடு அடையப்பட்ட அந்த பல்சக்கரைட்டு அதாவது மோல்டோஸ் என்ன செய்யும், முன் சிறுகுடல்ல காணப்படுகின்ற சதையச்சாறுல காணப்படுகின்ற சதைய அமிலேசுடன் தாக்கம் புரிந்து மோல்டோஸாக தாக்கம் புரிந்து இருசக்கரைட்டாக மாறும். சரியா? அப்ப அது இருசக்கரைட்டாக மாறியவுடன் என்ன நடக்கும், இந்த முன் சிறுகுடல்ல காணப்படுகின்ற சடைமுலைகளில் இருக்கும் என்னது குருதி மயிர் துளை குழாய்களால அகத்துறிஞ்சப்பட்டு மீதி காணப்படுகின்ற மிகுதியாக மிஞ்சுபவை கிளைகோஜனாக மாற்றப்படும். என்ன கோஜன்? கிளைகோஜனாக மாற்றப்பட்டு ஈரலையும் தசை இலையங்களிலும் சேமிக்கப்படும். அது உடம்பு ஏதாவது நோய்வாய்க்கு உட்பட்டு விட்டால் அந்த கிளைகோஜன் என்ன செய்யும், மீண்டும் குளுக்கோஸாக மாற்றப்பட்டு எங்களுக்கு சக்தியை தரும். அப்ப இதுதான் மாப்பொருள் சமன்பாடு, அதாவது கார்போஹைட்ரேட் சமன்பாடு எனப்படும். சரியா? அடுத்தது புரத சமன்பாடு. அப்ப இந்த புரத சமன்பாடு என்னடா, இது இரைப்பையில வாயுக்குழியில ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபர்ஸ்டுக்கே இரைப்பையில தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இந்த இரைப்பை சுவர்ல காணப்படுகின்ற அமிலங்கள் என்ன செய்யும், அமிலங்கள் சுரக்கும் களங்கள்ல HCl அமிலம் சுரக்கப்படும். இந்த புரத உணவு என்ன செய்யும், முதல்லயே இரைப்பையில தான் ஸ்டார்ட் ஆகும். புரத உணவு என்ன செய்யும், வாய்க்குழியில இருந்து இரைப்பைக்கு வந்தடையும், அங்க சமன்பாடு அடையாம. ஏன்னா வாய்க்குழியில எப்போதுமே மாப்பொருள் சமன்பாடு அடையும். இப்ப நேரடியா இது என்ன செய்யும், இரைப்பைக்கு வந்தடையும். இப்ப இரைப்பையில HCl அமிலம் சுரக்கப்படும். அப்ப இந்த HCl அமிலம் இரைப்பை ஊடகத்தை அமிலத்தன்மையாக மாற்றும். என்ன செய்யும் அந்த HCl அமிலம், இந்த HCl அமிலம் இரைப்பைய அமிலத்தன்மையாக மாற்றும். சரியா? அப்ப இங்க காணப்படுகின்ற பெப்சின் என்ன செய்யும், HCl அமிலத்தோட தாக்கம் புரிஞ்சு பெப்சினோஜனாக மாறும். என்ன நோஜன்? பெப்சினோஜன். சரியா? பெப்சினோஜனாக மாறும். எது? HCl அமிலம் என்ன செய்யும், பெப்சினோட தாக்கம் புரிஞ்சு பெப்சினோஜனாக மாறும். ஆனா இன்னைக்கு பெப்சினோஜன் தொழிற்படாது, இது தொழிற்படாது. இப்ப மறுபடியும் இந்த பெப்சினோஜன் என்ன செய்யும், HCl அமிலத்தோட தாக்கம் புரிஞ்சு பெப்சினாக மாறும். சரியா? இப்ப இந்த புரத உணவு பெப்சினுடன் தாக்கம் புரிஞ்சு இந்த புரத உணவு என்ன செய்யும், இரைப்பைக்கு வரப்பட்ட புரத உணவு இறக்கப்பட்ட புரத உணவு என்ன செய்யும், பெப்சினோட தாக்கம் புரிஞ்சு பொலிபெப்டோனாக மாறும். அப்ப இதுல சமன்பாடு என்ன, சமன்பாடு என்ன, சமன்பாடு என்ன, ஃபர்ஸ்டுக்கு புரதம் வரும், அப்புறம் பெப்சின் என்ன செய்யும், கீழே நீரோட தாக்கம் புரிஞ்சு பெப்டோன்
பொலிபெப்தோனா வரும். இதுதான் சமன்பாடு. அடுத்து இது என்ன செய்யும்? முன் சிறுகுறளை வந்தடையும். முன் சிறுகுறள்ல சதையச்சாறு காணப்படும். அந்த சதையச்சாறுல திருச்சின் சுரக்க காணப்படும். என்ன திருச்சின் காணப்படும். இந்த திருச்சின் என்ன செய்யும்? திருச்சினோஜனாக மாறும். என்ன நோஜன்? திருச்சினோஜனாக மாறும். அந்த திருச்சின் மறுபடியும் செயற்படாது. சரியா? அப்ப இது என்ன செய்யும்? இந்த திருச்சின் எந்திர கைனோசு அப்படின்ற ஒன்றோட தாக்கம் புரிஞ்சு திருச்சினாக மறுபடியும் மாறும். சரியா? இந்த எந்திர கைனோசோட திருச்சினோஜன் செயற்பட்டு திருச்சினாக அப்ப இது என்ன செய்யும்? திருச்சினாக மாறும். அப்ப அடுத்தது இது அந்த திருச்சின் என்ன செய்யும்? அந்த ஏற்கனவே நாங்க இதாக்கின, அதாவது பெப்தோன் பொலிபெப்தோன், அதோட தாக்கம் புரிஞ்சு இந்த புரதமும் பெப்தோனும் பொலிபெப்தோனும் திருச்சினோட தாக்கம் புரிஞ்சு பல்பெப்டைடு எளிய பெப்டைட்டாக மாறும். அது அப்படியே சிறுகுடல்ல வந்தடைஞ்சு அங்கு காணப்படுகின்ற குடற்சாறு காணப்படும். குடற்சாறுல பெப்டிடேஸோட தாக்கம் புரிஞ்சு அமினோ அமிலமாக இது மாற்றப்படும். அந்த அமினோ அமிலம் என்ன செய்யும்? சிறுகுடல்ல காணப்படுகின்ற சடைமுலைகள் இருக்கும் குருதி மயிர் துளை குழாய்கள் மூலம் சிறுகுடல்ல காணப்படுகின்ற சடைமுலைகள்ல இருக்கும் குருதி மயிர் துளைகளால் அமினோ அமிலம் அகத்துறிஞ்சப்பட்டு மீதி காணப்படுகிற அமினோ அமிலம் என்ன செய்யும்? தசை இழையங்கள்ல சேமிக்கப்படும். அப்ப இதர சமன்பாடு என்ன? பல்பெப்டைடு எளிய பெப்டைடு பெப்டிடேஸோட தாக்கம் பெப்டிடேஸுடனும் நீருடனும் தாக்கம் புரிஞ்சு அமினோ அமிலமாக. சரியா? இதுவே புரத சமன்பாடு ஆகும். இப்ப இதோட நாங்க முடிப்போம். கொழுப்பு சமன்பாடையும் பார்த்துருவோம். அது சின்னதுதான். அதுவும் கொழுப்பு சமன்பாடும் எங்க ஸ்டார்ட் ஆகும்? இது வாய்க்குழியில ஸ்டார்ட் ஆகுது, இறைப்பையில ஸ்டார்ட் ஆகுது. இது நேரடியா முன் சிறுகுடல வந்தடையும். முன் சிறுகுடல தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கு காணப்படுகின்ற பித்தச்சாறு என்ன செய்யும்? பெரிய கொழுப்பு கோலங்களை நாங்க பார்த்த மாதிரி சிறிய கொழுப்பு கோலங்களாக மாற்றும். இது நாங்க கொழுப்பு குழம்பாக்கம் எனப்படும். இதை நாங்க அப்படி சொல்லுவோம். அப்ப இந்த கொழுப்பு என்ன செய்யும்? பித்தச்சாரோடையும் நீரோடையும் தாக்கம் புரிஞ்சு சமன்பாடு இது. பித்தச்சாரோடைய நீரோடையும் தாக்கம் புரிஞ்சு கொழுப்பு குழம்பாக்கம் வரும். சரியா? அப்ப அது என்ன செய்யும்? சிறுகுடல வந்தடைஞ்சு அங்கு குடற்சாறுல குடற் இலிபேசு குழம்பாக்கப்பட்டு என்ன செய்யும்? கொழுப்பு அமிலங்களாகவும் கிளிசரலாகவும் தாக்கம் புரிஞ்சு உருவாகும். இப்ப இந்த கொழுப்பு குழம்பாக்கம் என்ன செய்யும்? குடற்சாறுல உள்ள குடற் இலிபேசோடையும் நீருடன் சமன்பாடு தாக்கம் புரிஞ்சு கொழுப்பு அமிலங்களாகவும் கிளிசரலாகவும் என்ன இது உருவாகும். சரியா? அப்ப அவ்வளவுதான். அதோட இந்த சமன்பாடு முடியுது. அதுக்கு பிறகு எங்களோட விட்டமின்கள் வகைகளும் கனியங்களும் உடலில் அகத்துறிஞ்சப்படுவது செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். அப்ப அந்த காரணிகளை நாங்க பிறகு பார்ப்போம். அதுக்கு பிறகு போசனை குறைபாடு 2.4 தேர்ச்சி 2.4 இல்லை 3.0 தேர்ச்சி அதாவது ஆரம்பிக்குது அந்த லெசன். சரியா? 3.0 சரியா? போசனை குறைபாடு லெசன் ஸ்டார்ட் ஆகுது. இதோட முடிச்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மை சேனல். அதுவும் இல்லாமல் கிளாஸ் வைஸ் இது பற்றி எந்த நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.